வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் 10. பஞ்சரத்னத்துக்கு அன்று முழுவதும் அதே சிந்தனைத்தான். அவள் கணவன் இறந்து போகும் முன் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்துவிட்டுத்தான் போயிருந்தார். வீடு, நிலம், ரொக்கம் எல்லாவற்றையும் தமக்கு பின் தமது ஒரே மகன் ராஜகுமாருக்குத்தான் என்று எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார். ஆனால் பஞ்சரத்தினத்தை பரிதவிக்க விட்டு சென்று விடவில்லை. அவள் காலம் முடியும் வரை சுகமாக வாழ தேவையான அளவு கணிசமானதொரு தொகையை பேங்கில் அவள் பெயரில் கட்டிவிட்டிருந்தார். அத்துடன் அந்த வீட்டில் அவளது கடைசி மூச்சு வரை வசிக்க உரிமை உண்டு என்று உயிலில் ஒரு நிபந்தனை விதித்திருந்தார். வசிக்க வீடு, செலவழிக்க தன்னுடையதென்று வட்டி பணம், கவனித்து கொள்ள அன்பான மருமகள், பீரோ கொள்ளு மட்டும் உடுக்க துணி வகைகள், இத்துடன் அவளுடைய சொத்தான கனமான நகைகள் பல. பணத்தட்டுப்பாட்டை பற்றி அவள் ஒரு பொழுதும் கவலைப்பட்டதில்லை. ராஜகுமாருடைய மனத்தை யாராவது கலவரப்படுத்திவிட்டால் இரவு சாப்பாட்டின் போது அவளுக்கு பிடித்தமான பூசணிக்காய் சாம்பார் கூட வாய்க்கு கசந்தது. மனத்தை குழப்பிக் கொண்டிருந்த கவலைகள், திகில்களால் அவளுக்கு உறக்கமே வரவில்லை. படுக்கையில் பலமுறை திரும்பி படுத்தாள். சிந்தனைகள் வேகமாக அலைப்பாய்ந்தன. கனகசபை திடீரென்று இறந்து போவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் அந்த மனிதர் வந்திருந்தார். அவரை அவள் முன்பின் பார்த்ததில்லை. நல்ல கருத்த முகமும் ஆனால் கூர்மையான கண்கள், தேங்காய் சில்லு போன்ற பளிச்சிட்ட கைப்பற்கள், கோட்டும் சூட்டுமாக தடபுடலாக உடை அணிந்தவராக பட்டணத்து ஆசாமியாகத்தான் தென்பட்டார். காலில் அணிந்திருந்த பளபளத்த ஷூக்களை கயிற்றின் அடையில் வைத்துவிட்டுத்தான் உள்ளே வந்தார். மரியாதை தெரிந்த மனிதன் என்று தான் அவள் எண்ணிக்கொண்டாள். கனகசபை அப்பொழுதுதான் நிலங்களை சுற்றி பார்வையிட்டுவிட்டு பிரம்பால் பின்னிய சாய்வு நாட்காலியில் தாழ்வாரத்தில் உட்கார்ந்தபடி வெற்றிலை பெட்டியை திறந்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். வெயிலில் அலைந்து விட்டு வந்த களைப்பில் இடையில் வேட்டியும் திறந்த மார்பும் தோளில் துண்டுமாக அவர் சாய்ந்து கொண்டிருந்தார். நெற்றி மீது பட்டையாக தரித்திருந்த விபூதி இங்கும் அங்கும் சிறிதளவு கலைந்து காணப்பட்டது. பின்பக்கம் லேசாக காணத் தொடங்கிய ஒழுக்கை வேர்வையில் மின்னியது. ராஜ்குமார் சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டிருந்தான். வீட்டில் அச்சமயம் அவர்கள் இருவர் மட்டும்தான் இருந்தனர். வந்தவர் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசியபடி சபையின் கையை பிடித்து குலுக்கினார். காஃபி கொண்டு வா. கணவன் போட்ட உத்தரவுக்காக உள்ளே சென்றவளுக்கு அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ற விவரம் எதுவுமே தெரிய வழி இருக்கவில்லை. காஃபியை வந்தவருக்கு கொடுத்து உபசரித்த பின்னர் கனகசபை அவரை தம் வாயிற்புறத்து அறைக்குள் அழைத்து சென்று விட்டார். எத்தனையோ உன்னிப்பாக அவள் கேட்க முயன்றும் அவளுக்கு ஏனோ கலவரத்தில் இதயம் வேகமாக துடித்து கொண்டது. என்னவோ விபரீதம் என்றவரை உள்ளுணர்வு ஓலமிட்டது. வாசல் அறையில் நின்று பேச்சுக்குரல் முதலில் சன்னமாக பின்னர் உரத்த காரமாக கேட்டபோது அவள் நடுநடுங்கி போனாள். உங்களால் ஆனதை பாருங்கள், அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை என்ற கனகசபை இறைந்து கத்தியதை கேட்டதும் அவளுக்கு இருப்பே கொள்ளவில்லை. கதையை தட்டி உள்ளே சென்று என்ன விஷயம் என்று விசாரித்தால் என்ன என்று ஒரு எண்ணம். அவள் கணவர் மிக்க கோபக்காரர். அவரை மீறி அனுமதி என்று காரியங்கள் ஏதும் செய்தால் கடும் கோபம் கொண்டு விடுவார். அவரிடம் அவளுக்கு அன்பு என்பதை விட பயமே அதிகம் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அற்புதத்தின் வீட்டுக்கு போய் வந்ததை தவிர அவர் உத்தரவின்றி அத்துமீறிய காரியங்கள் எதுவும் அவள் செய்ததே இல்லை. மறுபடியும் அவள் கணவனது உரத்த குரலை கேட்டு மெய் பதறி நடுங்கி அங்கே நிற்கவும் பயந்து தோட்டத்து பக்கம் விரைந்து விட்டாள். வெகு நேரத்துக்கு பின்னர் அவர் அழைப்பதை கேட்டு உள்ளே வந்தாள். வந்திருக்கிறவருக்கு விருந்து சமைக்கணுமா? சாப்பிட்டு தானே போக போகிறார் கேட்டு வைத்தாள். அவனுக்கு விருந்து ஒரு கேடா? அனுப்பிட்டேன். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு நாட்காலியில் மறுபடியும் சாய்ந்து கொண்டார். மிடுக்காக கனகசபை பேசினாரே ஒழிய முகம் பேய் இறந்ததை போன்று பயங்கரமாக இருந்ததை அவள் கவனிக்க தவறவில்லை. இதற்கு பின்னர் சில தினங்கள் அவர் சோர்வுடன் காணப்பட்டார். அவரை வாட்டும் கவலை என்ன தெரிந்து கொள்ள அவள் துடித்தாள். ஆனால் கேட்கத்தான் துணிவிருக்கவில்லை. ராஜ்குமார் விடுமுறைக்காக வீட்டுக்கு வரும் முன் ஒரு நாள் இரவு அவர் அவளை அழைத்தார். கூடத்தில் தொங்கிய ஊஞ்சல் மீது அவர் உட்கார்ந்திருந்தார். சாப்பாட்டுக்கு பின் பரபரப்பாக வெற்றிலை போடும் பழக்கமுடையவர். எட்டியை தொடாமல் எங்கேயோ விரித்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்.
சிறிது நேரம் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக்கொண்டு அசையாது நின்ற அவளை ஏற இறங்க பார்த்தார். இப்படி இப்படி வந்து கிட்ட உட்கார், உன்கிட்ட பேசணும் உத்தரவிட்டார். கோபமா துயரமா என யூகிக்க முடியாத கனத்த குரலில் சொன்னார். எனக்கு எதுவும் ஆயிட்டா நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒழுங்கு செஞ்சு வச்சிருக்கேன். ஏங்க இப்படி திடுதிப்புன்னு இந்த பேச்சு? பதறி போனால் பஞ்சரத்னம். அட சும்மா கேளு, நெருப்புனா வாய் வெந்து போகாது. இப்போ ஒரு புது சிக்கல் உருவாகி இருக்கு. உன்கிட்ட எதுக்கும் சொல்லி வைக்கிறேன். அன்னைக்கு வந்தானே ஒரு பட்டணத்தா சாமி, அவன் பெயர் தேவசகாயம். அவன் மறுபடியும் இங்கே வரமாட்டான். அப்படி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கான். தேவையான பணத்தை கொடுத்து அவன் உன்னை வந்து இம்சிக்கக்கூடாதுன்னு ஒப்புக்க வச்சு அவன் கைப்பட ஒரு கடிதம் எழுதி வாங்கி வச்சிருக்கேன். அதோடு சில விவரங்களையும் நானே ராஜ்குமாருக்கு விளக்கி எழுதின ஒரு கடிதமும் சேர்த்து இந்த காகித உரைக்குள்ளே வச்சிருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா கொஞ்ச நாள் கழித்து ராஜ்குமார்கிட்ட நீ இதை கொடுத்து படித்து உண்மையை தெரிஞ்சுக்க சொல். பிறகு அவன் இஷ்டப்படி நடக்கலாம்னு சொல்லிடு. செய்வியா? உரிமையப்படி ஒரு கடித உரையை அவள் கையில் வைத்தார். அவள் முகத்தை பாராமல் அவர் மேலே படப்படவென்று பேசி கொண்டு போனார். அற்புதமேறி ஏற்கனவே சொன்ன தகவல் தான் அது. கணவன் சொல்ல கேட்கும்போது ஏனோ துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. இந்த பாவி அற்புதமேறி இப்படி ஒரு சிக்கலை வச்சு நம்மை பெரும் தொல்லையில் மாட்டி வச்சிருப்பாள்னு நான் கனவிலும் நினைக்கவில்லை. சாக முன்னாடி சண்டாளி என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை உண்மையை சொல்லிவிட்டு போயிருந்தால் நான் அன்னைக்கு அந்த மனிதனை கண்டு அப்படி பதறி போயிருக்க மாட்டேன். எதுக்கும் தயாராக இருந்திருப்பேன். இப்போ பேசி பயன் என்ன? அவள் செத்து பல வருஷமாச்சே. குற்ற உணர்வுடன் ஊஞ்சல் பலகையை பார்த்தபடி குனிந்து கொண்டிருந்தாள் பஞ்சரத்தினம். அந்திய காலத்தில் அற்புதமேரியை சந்தித்து உண்மையை தெரிந்து கொண்டு விட்டிருந்தேன். உங்களிடம் சொல்லாது ஒழித்து விட்டேன் என்று கூற அவளுக்கு அத்தனை நெஞ்செழுத்தம் ஏது? கனக சபையின் கடுமையான முகத்தை கண்டதுமே கையும் காலும் அவளுக்கு ஓய்ந்து போய்விடுமே. காய்ந்து போன தொண்டையை இருமி சரிப்படுத்தி கொண்டாள். அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் சொன்னபடியே இந்த உரையை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறேன். வீணா மனசை அலட்டிக்காதீங்க. ஒரு சமயம் உங்களுக்கு முன் நான் போயிட்டா மஞ்சளும் குங்குமமா போகணும் தானே ஒரு பெண் ஆசைப்படுவாள். அவள் தொண்டை கரகர்த்தது. அப்படி போயிட்டா உன் பிள்ளை ராஜகுமாரை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து எல்லாத்தையும் அவனுக்கே கொடுத்து விட்டு போவேன். அவனை பற்றி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. நீங்கள் நல்லபடியாக வெகு காலம் இருந்து உங்கள் பேர பிள்ளையை எடுத்து கொஞ்சம் விளையாடணும். அது போதும். சொல்லி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. சுத்த பத்தாம் பஸ்ஸியாக இருக்கியே, எதுக்கு அழுகிற? அன்புடன் கடிந்து கொண்டு கனகசபை அவளை மெல்ல தம் அருகே இழுத்து கொண்டு முதுகை தட்டி சமாதானப்படுத்தினார். அவரது பருத்த தோலை தழுவி கொண்டு துக்கம் தாழாமல் விக்கி அழத் தொடங்கிவிட்டாள். எண்ணத்துக்கு இந்த அழுகை? இப்போ என்ன ஆயிடுச்சு? செல்லமாக அவர் தட்டினார். ராஜ்குமாருக்கு என் மேலே துளியளவு வெறுப்பு ஏற்பட்டால் கூட என்னால் தாங்க முடியாதுங்க. பிள்ளை மேலே அத்தனை பாசம் வச்சிருக்கேனே. அவள் பேச முடியாது திணறினாள். தங்கமான பிள்ளை அவன். உன்னை கடைசி வரை நல்லா கவனிச்சுப்பான். பயப்படாதே, ஆறுதல் சொல்லி தேற்றினார். அதற்கு பின்னர் அவர்கள் ஏதும் அதை பற்றி பேசவில்லை. ராஜ்குமார் ஒரு முறை வீடு வந்து சேர்ந்த சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் காலை வெளியே கிளம்பி உடுத்தி கொள்ள தயாராக நின்ற கனகசபை போர்க்க முடியாத நெஞ்சு வலியுடன் ஊஞ்சல் மீது உட்கார்ந்தார். குடிக்க தண்ணீர் என்று அவர் காட்டிய செய்கையை புரிந்து கொண்டு டம்ளரில் தண்ணீருடன் பஞ்சரத்தினம் பதற்றமாக ஓடி வந்தாள். ஒரு வாய் நீரை விழுங்கிவிட்டு அவர் மெல்லியதாக முறவளித்தார். பஞ்சா, என்னை மன்னிச்சுடு. அவள் பதிலுக்கு வாயை திறக்க முன் அவர் பிணமாக சாய்ந்து விட்டார். வருஷங்கள் பல ஆகியும் அவள் இன்னமும் அந்த கடித உரையை மகனிடம் கொடுக்கவில்லை. குற்ற உணர்வின் அழுத்தம் தாழாமல் படுக்கையை நின்று எழுந்து உட்கார்ந்தாள். உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது உணர்ந்தாள். அருகே கட்டிலில் மகள் அயர்ந்து உறங்கும் அறிகுறியாக மூச்சு சப்தம் ஒழுங்காக கேட்டது. மெல்ல நிதானத்தில் சுவரை தடவி கொண்டு பஞ்சரத்தினம் அறையின் மறுபக்கத்து சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த பீரோவை நெருங்கினாள். அந்த கடித உரை இனியும் தேவையா? எடுத்து கிழித்து போட்டுவிட்டால் காலம் தாழ்ந்த பின்னர் மகனுக்கு அந்த விவரம் தெரிந்து என்ன பயன்? வீண் குழப்பம் தானே. கண் ஆபரேஷன் ஆன பிறகு அவன் வந்ததும் அவனை பார்த்து நேரில் அவளாகவே அவனிடம் சொல்லிவிட்டாள். சில சமயம் அகல்யா பீரோவை திறக்கிறாளே, அவள் கையில் கடித உரை தட்டுப்பட்டு விட்டால் ஆபத்தாயிற்றே. அப்பவே அதை கீழ்ச்சி போட்டிருக்க வேண்டும். கணவனது கட்டளையாச்சேன்னு
தயங்கியது முட்டாள்தனம். பலவாறு எண்ணமிட்டபடி அவள் மெதுவாக இடுப்பிலிருந்து சாவி குத்தை எடுத்து ஓசைப்படாமல் சாவிகளை தடவி மெல்ல வீரோ சாவியை தனியே பிரித்து பூட்டு வாயில் வைத்து திருப்பினாள். கதவு திறந்து கொண்டது. சப்தமிடாமல் திறந்து 3வது தட்டில் அடுக்கி வைத்திருந்த புடவைகளுக்கிடையே கையை விட்டு மெல்ல துழாவினாள். இதோ அகப்பட்டு விட்டதே என்று அவள் ஆனந்தப்பட்டு கொண்டு அதை மெல்ல வெளியே இழுக்க முயன்றாள். காற்றில் இலைகள் அசைந்தால் கூட போதும், அகல்யா விழித்து கொண்டு விடுவாள். அப்படி ஒரு பழக்கம். மெல்ல கண்களை திறந்து பார்த்தபடியே அவள் உற்று பார்த்தாள். தூக்க கலக்கம் அங்கே விடுவெளிக்கின் ஒளி பீரோ அருகே நின்ற உருவத்தை கண்டு ஒரு கணம் அவள் திடுகிட்டு போனாள். பயத்தில் கூச்சலிட வாயை திறந்தவள் கொஞ்சம் நிதானித்தாள். அது அத்தை. அந்த வேலையில் ரகசியமாக தட்டு தடுமாறிக்கொண்டு பீரோவில் என்ன தேடுகிறாங்க? அவள் தாங்க முடியவில்லை. அவளுக்கு ஓங்கி பலமாக இருமிவிட்டு நிமிர்ந்து விழுந்து உட்கார்ந்தாள் அகல்யா. அத்தை, என்ன வேணும்? அதிர்ந்து போனால் பஞ்சரத்னம். சற்றென்று பீரோவை பூட்டி சாவியை இடுப்பில் செருக்கி கொண்டாள். தண்ணீர் செம்பை எங்கே வச்சிருக்க? தாகமாக இருக்கு. எழுப்ப வேணாம்னு நானே தேடி பார்த்தேன். அத்தை ஏன் பொய் சொல்கிறாங்க? பீரோவில் என்னவோ தேடி கொண்டிருந்தாங்களே, என்னவாக இருக்கும்? அகல்யாவுக்கு வியப்பு தாழ முடியவில்லை. அத்தியாயம் 11. பீனா சல்மானிலிருந்து காமேஷின் ஃப்ளாட்டிலிருந்து அவன் இரவு வெகு நேரம் சென்ற பின்தான் திரும்பி விட்டிருந்தான். வந்ததிலிருந்து மனம் நிம்மதியில்லாமல் ஓர் உளைச்சலில் தவிப்பதை ராஜ்குமார் உணர்ந்தான். ஏன் இப்படி? குளிர்பானத்தை கண்ணாடி டம்ளரில் நிறைத்து கொண்டு அதை கையில் பிடித்தபடி அறைக்குள் மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்தான். பானத்தை ஒரு வாய் பருகினான். இடது கையால் தலைமுடியை அலைந்தான். அவனுக்கு உறக்கம் வர மறுத்தது. பரபரப்பா, துயரமா என்று இனமிலங்காத ஒரு கலவை உணர்வில் தவித்து கொண்டு பானத்தை மெல்ல பருகியபடி அறையை அளந்து கொண்டிருந்தான். உனக்கு ஒன்று காட்ட வேண்டும் என்று சொல்லி அலமாரியிலிருந்து காமேஷ் எடுத்து வந்த அந்த புகைப்படத்தை அவனிடம் சற்றென்று கொடுத்து விடவில்லை. வறட்சியாக முறைவளித்தபடி அதை தானே பார்த்து கொண்டு அவன் பேசினான். நான் இதுவரை உனக்கு இதை காட்டியதே இல்லை. மறந்தே போனேன். இதில் இருப்பது தான் என் அம்மா. வேலை செய்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த விருந்தாளி ஒருவர் எல்லோரையும் ஃபோட்டோ எடுத்தப்போ அம்மாவையும் நிற்க வச்சு எடுத்தார். வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை சந்திக்காத அம்மாவுக்கு கலர் ஃபோட்டோ எடுக்கிற அளவு யோகம். அந்த மனிதர் ஊருக்கு போனதும் மறக்காமல் வீட்டுக்காரருக்கு அனுப்பிய ஃபோட்டோக்களில் இதுவும் இருந்தது. வீட்டுக்கார அம்மா இதை என்னிடம் கொடுத்தாங்க. இது ஒன்று தான் என் அம்மாவின் நினைவாக இப்போது என்னிடம் இருக்கும் சொத்து. முகத்தருகே அவன் நீட்டிய புகைப்படத்தை ஆவலுடன் வாங்கினான் ராஜ்குமார். படத்தில் இருந்தவர்களுக்கு நடுத்தர வயது இருக்கும். ஒடிந்து விடும் எல்லிய தோற்றம், உள்ளடங்கி போன கண்கள், இங்கும் அங்கும் கம்பியாக நரை ஓடிய கருத்த முடி, கேமராவை பார்க்க கூசிய இடுங்கிய கண்கள், முதட்டில் வெட்கம் நிறைந்த மெல்லிய சிரிப்பு, இடையில் சாயம் விழுந்த சிவப்பு சேலை, வெள்ளை ரவிக்கை, வெறுமையான கழுத்து கைகள். எங்கேயோ பார்த்தது போன்ற ஒரு நினைவு அவனுள். இவங்களை நான் பார்த்திருக்கிறேன், எங்கேன்னு தான் நினைவுக்கு வரலை. வியப்புடன் நண்பனை ஊற்று பார்த்தான் ராஜ்குமார். காமேஷ் பதிலுக்கு பக்கென்று சிரித்து விட்டான். ஏதாவது வண்ண திரைப்படத்தில் இவங்களை போல யாரையோ வேலைக்காரி இடத்துல பார்த்திருப்ப. குழப்பிக்காதே, இவங்களை நீ பார்த்திருக்கவே முடியாது, இனி பார்க்கவும் முடியாது. இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களே. அப்படியா? இறக்கப்பட்டான் ராஜ்குமார். உங்கள் அம்மாவை போல இவங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இல்லை. கை நாட்டு பேர் வழி, உழைப்பாளி. யார் சொன்னாலும் எதையும் நம்பிக்கொள்ளும் பெருத்த ஏமாளின்னு சொன்னால் 100க்கு 100 பொருத்தமாக இருக்கும். ஆமாம், இவங்க நம்ம பரிதாபக்குரிய ஏமாளித்தான். காரமாக பேசினான் காமேஷ். அவனது கண்கள் லேசாக கலங்கி காணப்பட்டன. இவன் என்ன சொல்கிறான்? பேச்சில் ஏன் இந்த கசப்பு? ராஜ்குமாருக்கு ஒரே குழப்பம். காமேஷ், பூடகமாக பேசாமல் வெளிப்படையாக சொல்லேன். உன் மனசில் இருக்கிற துயரத்தை நண்பன் என்கிற முறையில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதுக்கு நான் தகுதி இல்லாதவனா? நெஞ்சம் நிகழ்ந்து போய் தனிந்த குரலில் மெல்ல கேட்டான். தகப்பன் என்பவனின் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை. தாய் வேலைக்கு போனதும் வீட்டு சுவரை
வீட்டு சுவரையும் தட்டில் அவள் போட்டு வைத்த சோற்றையும் பார்த்து தனிமையிலேயே என் உணர்வுகளுடன் புகைந்து போய் வளர்ந்தவன் இப்போது திடீரென்று என் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள சாத்தியப்படுமா? என் உணர்வுகளை உன்னோடு என்னால் பகிர்ந்து கொள்ள இயலவில்லை. மன்னிக்கவும். முகத்தில் அடித்தாற் போன்ற பதில். காதுகளில் ரத்தம் ஏறி உடல் முழுவதும் சூடாகிவிட்ட அவமான உணர்வில் ராஜகுமாருக்கு ஏன் கேட்டோம் என்று தான் தோன்றியது. காமேஷை பற்றி அவன் இன்னும் சில புதிய விஷயங்களை அன்றுதான் புரிந்து கொண்டான். ஆசாமி ரொம்ப பிடிவாதக்காரன், பலாக்காய் முரடு, அத்துடன் தன்மேல் சிறிது பொறாமை. ஏன்? ஜாக்கிரதையாகத்தான் இனி பழக வேண்டும். கையில் இருந்த மீதி குளிர்பானத்தை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு வாயை துடைத்து கொண்டான். தமிழரை முக்காலி மீது வைத்துவிட்டு படுக்கையிலே மெல்ல சாய்ந்து கொண்டான். மூடு பனியில்லாத இரவு. கண்ணாடி ஜன்னல் வழியே வானம் பளிச்சென்று தெரிந்தது. பஞ்சு புதியாக ஊர்ந்தன மேகங்கள். இடையே இங்கும் அங்கும் தலை காட்டிய நட்சத்திரங்கள் கண்களை சிமிட்டின. ஆமாம், அவன் ஏன் காமேஷ் விஷயத்தில் அளவு கடந்த அக்கறை செலுத்த வேண்டும்? படத்தில் இருந்த அந்த அம்மாளை அவன் எங்கே பார்த்திருக்கிறான்? மண்டையை குடைந்து கொண்டான். இறங்கிய கண்களும் அந்த புன்னகையும் ஏன் அவன் மனத்தை என்னவோ செய்கின்றன? காச நோயால் இறந்து போனவளாமே, பாவம். உரத்த குரலில் தானே பேசிவிட்டு திடுகிட்டு எழுந்து உட்கார்ந்தான். குளிர் சாதன அறையில் கூட அவனுக்கு வேர்த்து கொட்டியது. நாட்காலியின் கை மீது கிடந்த துண்டை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். அவனது தாய் பஞ்சரத்தினமும் உடல் சுகமின்றி தான் இருக்கிறாள். இந்த சமயம் அவளது அருகில் இல்லாமல் தொலை தூரத்தில் உள்ள வேறு நாட்டில் வேலி என்று உட்கார்ந்திருக்கிறானே, நியாயமா? முட்டாள்தனம். தன்னையே சாடிக்கொண்டு தலையினை மீது முகத்தை பதித்தபடி படுக்கையில் காலை நீட்டி சாய்ந்து கொண்டான். கஸ்தூரி மஞ்சளின் மனம் அருகே வீசுவது போன்றதொரு பிரமை. பழைய நாட்களை தேடிக்கொண்டு ஓடிய நினைவுகளுடன் ஒன்றி போய் அசையாமல் படுத்து கிடந்தான். பஞ்சரத்தினத்துக்கும் குடும்பத்தின் மீது அகல்யாவை போன்ற பொறுப்பு உணர்வு அதிகம். விழிக்காலையே எழுந்து குளித்துவிட்டு காரியங்களை வேகமாக கவனிக்க தொடங்கிவிடுவாள். பள்ளிக்கு போகும் பருவம் வரை அவன் தாயின் அருகே கூடத்து தரையில் பட்டுப்பாயின் மீது உறங்குவது வழக்கம். அவன் விழித்து கொண்டு எழும்போது அம்மா பின் கட்டில் தயிர் கடைந்து கொண்டிருக்கும் ஓசை கேட்கும். சிறிது நேரம் கூட அவளை பிரிந்திருக்க அந்த பிஞ்சு மனம் ஒப்பாது. அம்மா என்று கூவியபடி ஓடி சென்று அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கண்ணத்தோடு முகத்தை வைத்துக்கொண்டு, என்னை விட்டுட்டு இங்கே வந்த? சின்ன கோபத்தில் சுணுங்குவான். கை வேலையை போட்டுவிட்டு பஞ்சரத்னம் அப்படியே மகனை வாரி மார்போடு அணைத்து கொள்வாள். உன்னை விட்டு பிரிய இந்த உசிருக்கு துணிச்சலே கிடையாதுடா கண்ணு. உனக்கு சாப்பிடத்தான் பசு வெண்ணெய் கடைஞ்சிருத்திருக்கிறேன். சித்த பொறுத்து கொடா என் ராஜா. கொஞ்சி கொஞ்சி அவள் முத்தமிட்டு மகிழும் போது அவள் முகத்திலே பூசி குளிர்த்த கஸ்தூரி மஞ்சளின் மனமும் அவள் கூந்தலில் புரண்ட அவனது முகத்தை வருடைய இருவாட்சி மலரின் மனமும் கண்கள் கணக்க ராஜகுமார் நினைவுகளுடன் நிமிர்ந்து எழுந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தான். இரவு வேளைகளில் மடி மீது மகனை போட்டுக்கொண்டு மெல்ல அவன் முடியை வருடியபடி கதைகள் சொல்லி தூங்க வைக்கும் அம்மாவின் குரல் அருகில் ஒலிப்பது போன்ற ஒரு நிலையில் உடல் சிலிர்த்து போனான் அவன். அம்மாவுக்கு தான் அவன் மீது எத்தனை பாசம்! வெளியே போயிருக்கும் மகன் வீடு திரும்ப வரை நேரம் என்னவானாலும் சாப்பிடாமல் உட்கார்ந்திருப்பாள். தூங்கவும் மாட்டாள். ஊஞ்சலில் பலகையோடு ஒட்டி கொண்டு விடிய விடிய மகனுக்காக கண் விழித்து காத்து கொண்டிருப்பாளே. நேரமாகும்னு சொல்லிட்டு தானே போனேன். ஏன் பட்டினி கிடக்கணும்? தூங்காமல் உட்கார்ந்துருக்கணும்? அவன் கடிந்து கொள்வான். என்னப்பா அப்படி லேசாக சொல்லிட்ட? நீ சாப்பிடாம வேலை மேலே வெளியிலே சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் பசி பெருசாக வந்துடுமா? அப்பா திடீர்னு இருந்து போனதும் அந்த துயரத்திலே அம்மா எப்படி ஒடிந்து போய்விட்டாள். அவரது காரியங்களான பின்பு ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பொழுது அம்மா கூடத்தில் மாட்டியிருந்த அப்பாவின் படத்தின் அருகே தரையில் தலையை கவிழ்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டான். என்னம்மா இப்படி? ஏன் தரையில் உட்கார்ந்திருக்கீங்க? மகன் பதற்றமாக கடிந்து கொண்டான். அவர் போனதும் நான் இனி ஒண்டியாகிவிட்டது போல ஒரு பயங்கர எண்ணம் வந்துடுச்சு. அவர் படத்தின் பக்கத்துலையாவது உட்கார்ந்துக்கிட்டா தேவலாம் போல ஒரு தெம்பு வராப்புல இருக்கு. துக்கத்துடன் அவள் திணறினாள். மகன் மனம் கரைந்து போய் அவள் கருத்தை பற்றி கொண்டு அருகே தானும் தரையில் அமர்ந்து கொண்டான். இத்தனை பெரிய மகன் நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி அம்மா ஒண்டியாக போய்விடுவீங்க? அப்படி போக்கத்தான் நான் விட்டு வைப்பேனா? விட மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனாலும் கோழைய மனசு குழம்பி போய் என்னென்னவோ என்னதுப்பா. தாய் அவன் தோலை பற்றி கொண்டு விம்மினாள்.
அழாதீங்க அம்மா, உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை. பச்சிளம் குழந்தையை தேற்றுவது போல் முதுகை தட்டி அவன் எவ்வளவு நேரம் ஆறுதல் சொல்ல வேண்டியிருந்தது. அகல்யாவை கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்து தன் விருப்பத்தை அவன் தாய்க்கு தெரிவித்த போது மனத்தாங்களுடன் மகனுடன் பேச பிடிக்காமல் தன் அறைக்குள்ளே சென்று முடங்கி கொண்டு விட்டாள். 1-2 நாட்கள் பல நழுவின. அவனது பொறுமையும் தேய்ந்து மறைந்தது. முடிவில் ஒரு நாள் அவளது அறைக்குள் வந்து நாற்காலி ஒன்றை அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் அவள். அந்த சில நாட்களில் அவள் உடல் பாதியாக இழைத்து விட்டிருந்தது. அழுத முகம், கண்கள் வீங்கி இடுங்கி விட்டிருந்தன. அவளை பார்க்க மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஏழை பெண் அகல்யா என்பதனால் தான் இந்த கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டி போடுறீங்க? சிறிது கோபத்துடன் அவன் கேட்டுவிட்டான். மகனை மெல்ல நிமிர்ந்து பார்த்தால் பஞ்சரத்னம். அந்தஸ்தில் அவர்கள் நமக்கு எந்த விதத்திலும் ஈடு கிடையாதுங்கிறது ஒரு காரணம். ஆனால் முக்கிய காரணம் வேறு ஒன்று. என்னம்மா அது? மகன் தாழ்ந்த குரலில் சீறினான். அகல்யாவை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. என்ன குணம் படித்தவளோன்னு பயமாக இருக்குது. ஆனால் நம்ம உறவுக்கார பொண்ணு நிர்மலாவை சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு நல்லா தெரியும். என்னை மதிச்சு கடைசி வரை நல்லா வச்சு காப்பாற்றுவான்னு நம்பிக்கை. மெல்லியதாக ஒலித்த அவள் குரல் கரகரத்தது. அகல்யா ஏழை, ஆனால் நல்ல பெண் அம்மா, அதுக்கு நான் உத்தரவாதம். முன்பின் தெரியாத பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கிட்டா எங்கே அவள் வந்து நம்மை பிரிச்சிடுவாளோன்னு பயமாக இருக்கப்பா. இந்த வயசுல வியாதியோடு நான் ஒண்டியாயிட்டா அந்த துயரத்தை என்னால் தாங்க முடியுமா? யோசிச்சு பார் ராஜா. யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அகல்யா உங்களை பெத்த தாயை போல பரிவோடு பார்த்துக்குவாம்மா. ஏன் வீணாக கவலைப்படுறீங்க? பணம், காசு இதையெல்லாம் என்கிட்ட இருந்து அவள் எடுத்துக்கிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். உன் மனசை குழப்பி புத்தியை கழிச்சு உன்னை என் கிட்டிருந்து பிரிச்சுட்டா அந்த வேதனை என் உசிரை குடிச்சிடும். நினைவு வச்சுக்கோ. என்னம்மா இது? சிறுபிள்ளை போல அன்புடன் கடிந்து கொண்டு தாயின் கன்னத்திலே வழிந்த கண்ணீரை தன் கை குட்டையால் மெல்ல துடைத்து விட்டான் மகன். சிறிது நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் தாயார். திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவள் போல், ராஜா இப்படி வா என்று அவனை அருகில் அழைத்தாள். நீ அகல்யாவையே கட்டிக்கோ அப்பா, என் ஆசைகள் உனக்கு. உண்மையாகவா அம்மா? மகிழ்ச்சி தாங்க முடியாமல் அருகில் நெருங்கி அவளது கரங்களை எடுத்து தன் முகத்தில் வைத்து கொண்டான் மகன். உண்மையாகத்தான் சொல்கிறேன். உன் மன நிறைவுத்தான் என் வாழ்வின் லட்சியம். நீ மகிழ்ச்சியோடு இல்லாட்டி எனக்கு நிம்மதி இருக்குமா சொல்லு? அம்மா, நன்றி அம்மா. ராஜ்குமார் கண்கள் பணிக்க அவளது தோளை தொட்டு தட்டி ஆர்ப்பரித்த போது அவள் லேசாக முறவெளித்தாள். அகல்யா அப்பாவிடம் சொல்லு, மகளை அழைச்சிட்டு ஒரு வாட்டி என்னை வந்து பார்க்க சொல்லு. அந்த பொண்ணுக்கிட்டே தனியாக கொஞ்சம் பேசுகிற போல இருக்குது. அதுக்கு என்ன, உடனடியாக ஏற்பாடு பண்ணிடுறேன் அம்மா. சந்தோஷத்துடன் எழுந்தான் மகன். அகல்யா வந்து இங்கே தன்னை மகனிடமிருந்து பிரித்து விடுவாளோன்னு பயந்து அவனது அன்னையை அரபு நாட்டு வேலை இடை புகுந்து பிரித்து கொண்டு விட்டதே. தன்னையும் மீறி கண்ணிமைகளை சுட்ட கண்ணீரை அவன் விரலால் தட்டிவிட்டு விசுக்கென்று எழுந்துட்கார்ந்தான். முடியாது, இனி ஒரு வினாடி கூட முடியாது. அவனது உணர்வுகள் உடைந்து உள்ளம் பொடியாகிவிடும் எல்லைக்கு வந்து விட்டிருந்தது. ஒப்பந்த நாள் முடிந்து இரவே விமானத்தில் இடம் கிடைத்தால் பம்பாய்க்கு பயணப்பட்டு விட வேண்டும். இனியும் அவன் தாயையும் தாரத்தையும் பிரிந்து வாழவே முடியாது.